எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் மகாராஜன். நான் தூத்துக்குடி மாவட்டத்தில் சேர்ந்த சங்கலிங்கபுரத்துலேருந்து வந்திருக்கேன். நான் வந்து என்எஸ் பட்டியாலாவில் ட்ரைனிங் பண்ணுறேன். இப்போ லாஸ்ட்டாக தேர்ட் யூத் ஏசியன் கேம்ஸில் 2 சில்வர் வின் பண்ணியிருக்கேன். அதுக்காண்டி சிஎம் சாரை பார்க்க போகிறேன். அதனால் ரொம்ப நன்றி. சிஎம் சாரை மீட் பண்ண வாய்ப்பு கிடைச்சதுக்கு ரொம்ப நன்றி. இந்த போட்டி வந்து எப்படி இருந்தது அங்கே பங்கேற்கும் போது? போட்டி வந்து இன்னும் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணணும். ஹார்ட் ஒர்க் வந்து இந்த வாட்டி கொஞ்சம் கம்மி தான். அதனால் உங்களுடைய தூத்துக்குடி ஊர்லேருந்து இந்த மாதிரி ஜெயிச்சு வந்துருக்கீங்க, எப்படி பார்க்குறீங்க? இன்னும் ரொம்ப வெற்றி பெறதுக்கு நான் இன்னும் ஹார்ட் ஒர்க் பண்ணணும். இதுவே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சில்வர் கிடச்சது, அதனால் ரொம்ப ஹாப்பியாக தான் இருக்குது. அரசில் ஏதாவது கோரிக்கை இருக்கா? அரசு வந்து இந்த மாதிரி இன்னும் என்னை விட்டுட்டு இன்னும் வர்ற பையன் எல்லாத்துக்குமே இன்னும் நல்லா சப்போர்ட் பண்ணணும். இப்போ நான் இப்போ தான் முதல் வாட்டி சிஎம் சாரை பார்க்க போகிறேன். இதுக்கு முன்னாடி வரைக்கும் எனக்கு இதுக்கு முன்னாடி நான் போன வருஷம் மெடல் எடுத்தேன். எதுவும் பண்ணல. இந்த வாட்டி தான் முதல் வாட்டி போகிறேன். அதனால் சிஎம் சார் இப்போ உங்களுக்கு அரசோட சப்போர்ட் எப்படி இருக்குது? உங்களுக்கு அரசுக்கு வந்து வேறு என்ன எதிர்பார்க்குறீங்க? இந்த வாட்டி ரொம்ப இன்னும் இப்போ நான் வந்து போன செலவுக்கு கொஞ்சம் எனக்கு இந்த வாட்டி இன்னும் கொஞ்சம் காசு தேவைப்படுது. இன்னும் அடுத்து வர்ற காம்படிஷனுக்கு நான் ரெடியாக இருக்கு. கொஞ்சம் காசு தேவைப்படுது. கொஞ்சம் காசு உதவி. அடுத்து இன்னும் இப்போ எனக்கு யூத் முடிச்சு அடுத்து வந்து நான் ஜூனியர் போகிறேன். ஜூனியர் கேட்டகரிக்கு வந்து இன்னும் எக்ஸ்ட்ரா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணணும். அதனால் இன்னும் நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணணும். அதனால் கொஞ்சம் பைசாவுக்கு தான் கொஞ்சம் இது மூலியமாக நான் கற்றுக்கிட்டு வந்து என்னன்னா, இன்னமும் நம்மளோட இன்னும் ரொம்ப பண்ணுறவங்களே இருக்காங்க. நம்ம வந்து இப்போ தான் நம்ம ஆரம்பிச்சிருக்கோம். இன்னும் நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணணும். ஹிந்திக்கு இப்போ ரொம்ப பரவாயில்ல, ரொம்ப ஆர்வம் வந்துச்சு. ஹிந்தி இப்போ எஸ்டிடி வந்துச்சு, எல்லாருமே நல்லா பண்ணுறாங்க. அதனால் இன்னும் கொஞ்சம் நல்லா ஹெல்ப் பண்ணாங்கன்னா மித்தவர்களும் நல்லா பண்ணுவாங்க. இந்த விளையாட்டு எப்படி நீங்கள் சூஸ் பண்ணீங்க? இது நான் சும்மா நார்மலாக ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்கையில் அப்படியே சும்மா ஸ்டார்ட் பண்ணல. அதுக்கப்புறம் அப்படியே ஸ்டார்ட் பண்ண இன்னும் நல்லா கொஞ்சம் சீரியஸ் ஆகிடுச்சு. அதனால் அப்படியே கிராமங்கள்லேருந்து வந்திருக்கிறீங்க. சதீஷ் சிவலிங்கம் பிறகு வெயிட் லிஃப்டிங்கில் பெரிய லெவலில் தமிழ்நாட்டில் இருந்து பிளேயர்ஸ் இல்லை அப்படின்ற ஒரு இயக்கம் இருக்குது. ஜூனியர் கேட்டகரியில் நீங்கள் வந்துருக்கீங்க. தமிழ்நாட்டில் வெயிட் லிஃப்டிங் ரிலேட்டடாக எந்த அளவுக்கு அவேர்னஸ் இருக்குன்னு ஃபீல் பண்ணுறீங்க? அவேர்னஸ் வந்து இப்போது சின்ன மெடல்னால் அதை கொஞ்சம் அந்த சின்ன மெடலுக்கு நம்ம நல்லா அவங்களுக்கு வந்து மோட்டிவேட் பண்ணாலே இன்னும் அவங்க வளர்றது கொஞ்சம் நல்லா மோட்டிவேட் ஆகும். இந்த வெயிட் லிஃப்டிங் அப்படின்னா வெறும் கோச்சர் மட்டும் நம்ம கூட இருந்தால் பத்தாது. ப்ராப்பர் நியூட்ரிஷனு, ஃபிசியோ, இது எல்லாமே தமிழ்நாட்டில் இருக்குன்னு ஃபீல் பண்ணுறீங்களா? நெக்ஸ்ட் லெவலில் ஒரு கேம் அப்கிரேட் பண்ணுறதுக்கு என்ன மாதிரியான ஹெல்ப் தான் வேணும்? இப்போதைக்கு வந்து மெடிக்கல் முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் ஃபிசியோ, அதுக்கப்புறம் நியூட்ரிஷனு, அதுக்கப்புறம் கோச் வந்து ஒரு பிளேயருக்கு கிட்டத்தட்ட 2 கோச் இருந்தாங்கன்னா கொஞ்சம் அவங்க நல்லா கொஞ்சம் பார்க்கறதுனால அவங்க நல்லா கொஞ்சம் டெவலப் டெக்னிக்கலாக நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிடுச்சுன்னா அவங்க எல்லாருமே நல்லா இருக்கும். ஒலிம்பிக்ஸ் மீராபாய் சாலி மெடல் வின் பண்ணாங்க ஒலிம்பிக்கில். ஸோ ஒலிம்பிக் அப்போ அடுத்த லெவலுக்கு போகிறதுக்கு ஃபெசிலிட்டிஸ் இருக்கா? என்ன தேவைப்படுது உங்களுக்கு? இப்போதைக்கு அடுத்து வந்து ஃபெசிலிட்டிஸ் வந்து இன்னும் என்னோட ஹார்ட் ஒர்க்கு, அதுக்கப்புறம் கொஞ்சம் மணி ப்ராப்ளம் தான். மணி இருந்துச்சுன்னா நம்ம இன்னும் நல்லா நம்மளோட ஹெல்த் இஷ்யூ எல்லாமே கிளியர் பண்ணோம்னா இன்னும் நல்லா நம்ம டெவலப் பண்ணலாம். அதான் ஹார்ட் ஒர்க் தான். ஹார்ட் ஒர்க் பண்ணோம்னா யாராக இருந்தாலும் மேலே வரணும். தேங்க்யூ.